90ல் 17 நகரம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். இப்போ இந்த 4 நிலைப்பாட்டில் யாருக்காவது ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அடிமையாக இருப்பவன், பசித்திருப்பவன், அல்லது நாம் பசித்திருக்கிற நாளில் ஒரு அனாதை, உறவினால் ஒரு அனாதை, அல்லது பசியின் கொடுமையினால் வாழும் ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சரி, அப்படி உங்களால் முடியலையா? நீங்களே உதவி தேவைப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் நம்மளிடத்தில் வரும்போது நாம் உதறி தள்ளக்கூடாது. அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் எப்படிலாம் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுவதும் பெரிய உதவி தான். அவனுக்கு அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு அல்லாஹ்வை பற்றி, இறைவனை பற்றி, வேதத்தை பற்றி எடுத்து சொல்வதும் மிகப்பெரிய ஒரு உதவி தான். அப்படிப்பட்ட நிலையில் இறுதியாக உங்களால் அதை நிறைவேற்ற முடியலையா? அவர் தேவைகளை பொருள் அடிப்படையில் கொடுக்க முடியலையா? அவருடைய தேவைகளை நீங்கள் உடனுக்குடன் செய்து கொடுக்க முடியலையா? உங்களால் முடியலையா? நீங்களும் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய தேவைக்கு மட்டும் இருக்கிறதா என்று சொன்னால், நீங்கள் 5ஆவதாக ஒரு நிலையை நீங்கள் கடைபிடியுங்கள். என்னென்று சொன்னால், பின்னர் நம்பிக்கை கொண்டு பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொரு உபதேசித்தும். பின்னர் நம்பிக்கையும் கொள்ளுங்க, பொறுமையும் கொள்ளுங்க, ஒருவருக்கு உபதேசம் பண்ணுங்க. என்ன, இது 2 பலரும். தேவைப்படக்கூடிய மனிதனுக்கும், தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும், இல்லை தேவையை கொடுத்து விட்டு சொல்லக்கூடிய நிலையிலையும் உபதேசமும் எல்லாத்தையும் ஒன்று கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள். கொடுக்க முடியலையா, அழகிய முறையில் இறைவனை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்ற யாராக இருந்தாலும் உபதேசம் என்பது யாராலும் செய்யலாம். இருப்போரும் சொல்லலாம், இல்லாதவும் சொல்லலாம். இந்த வேதத்திலிருந்து இறைவன் சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அவருக்கு எடுத்து உரைக்கப்படும் போது சில மாற்றங்கள், அந்த சில செய்திகள் அவர்கள் கேட்ட உடனே அவருடைய வாழ்க்கை தகுதிகள் கண்டிப்பாக மாறும். இல்லை இதை கொஞ்சம் கடைபிடித்து பார்க்கலாமே நினைக்கும். நம்மளுடைய குணக்கேடுகள் இருந்தால், நம்மளுடைய குறைகள் இருந்தால், நம்மளுடைய குற்றங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்வதாக இருக்கும். அப்போ அதன் நிலையில் அத்தியாயம் 90:17 பின்னர் நம்பிக்கை கொண்டு பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு உபதேசித்தும் இறைவனின் அருளை கொண்டும் ஒருவருக்கொரு உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதாகும். என்னென்னா, இறைவனுடைய நிலையை சொல்லிக் கொடுப்பதும், இன்னும் சாதாரணமாக சில விஷயங்களை அங்கே சொல்லிக் கொடுப்பதும், இதுவும் பொறுமையை கொண்டும் நம்பிக்கை கொண்டும் நீங்கள் ஒருவருக்கு உபதேசித்து கொண்டு வரீங்களா இல்லையா? இதில் கூட உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் கொடுத்து உபதேசம் செய்யுங்கள். கொடுக்க முடியவில்லை என்றால் அல்லாஹ்வை கொண்டு, அருளை கொண்டு நீங்கள் அவனுடைய உபதேசம் பண்ணுங்கள். வேதத்தை கொண்டு உபதேசம் பண்ணுங்கள். இது நீங்கள் நன்மை செய்வது மிகுதியாகும். ஒன்று வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள், இல்லை என்று சொன்னால் பொருளை கொடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இல்லை என்றால் பொருளை கொடுத்து அவர்களை என்ன செய்ய, அவர் தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் தன்னுடைய தேவையின் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள். அது ஒருவருக்கு ஒரு இறைவனை கொண்டு, இறைவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய பொருத்தத்தை கொண்டு, அவனுடைய திருப்தியை கொண்டு, அவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றியை கொண்டு ஒருவருக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்க, இதுவே உங்களுக்கு என்ன செய்யும், அகபாவை கடந்து வரக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.